இன்று நடைபெற்ற அதிர்ச்சி தரக்கூடிய மருத்துவர் மீதான தாக்குதலை கண்டித்து தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று அரசிடம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம். அரசு கூப்பிட்டதன் அடிப்படையில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் எங்களுடைய முக்கிய கோரிக்கையான அரசு மருத்துவமனைக்கு 2 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது மருத்துவமனைக்கான பாதுகாப்பு படை மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கோ மருத்துவமனையுடைய சொத்துக்களுக்கோ பாதிப்பு ஏற்பட்டால் ஜாமீனில் வெளிவர முடியாத 2008 வெளியிடப்பட்ட மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பது. அது மட்டும் இல்லாமல் இன்று பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் சட்டம் மட்டுமல்லாமல் கொலை முயற்சிக்கான அந்த சட்டத்தின் அடிப்படையிலையும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவருடன் இணைந்து வந்த மீதமுள்ள 4 சமூக விரோதிகளையும் கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வைத்தோம். அதன் அடிப்படையில் அரசு ஆயுதம் தாங்கிய மருத்துவர் போலீஸ் காவலர்களை நாங்கள் நியமிக்கிறோம் என்று ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் தமிழ்நாட்டில் நியமிக்கிறோம் என்ற ஒரு உறுதியையும், கலைஞர் நூற்றாண்டு விழா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக ஒரு அவுட் போலீஸ் ஸ்டேஷனையும் தருகிறோம் என்று உத்தரவாதம் அளித்தார்கள். அந்த மருத்துவருடைய பாதுகாப்புக்கு மருத்துவர்களை தாக்கியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கும் உறுதியளித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்களுக்கு எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். அதனையும் நாங்கள் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நாங்கள் சொன்ன ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸுகளை நாங்கள் ஆராய்ந்து முடிவெடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய எதிர்ப்புகளை பதிவிடும் விதமாகவும் சமூக விரோதிகளை கடுமையான நடவடிக்கைக்கு எடுக்க வேண்டும் என்ற விதத்திலும் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மருத்துவர்களும் நாளை காலை 8 மணி முதல் 10 மணிக்குள் நாங்கள் எங்களுடைய தர்ணா போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அரசினுடைய கவனத்தை ஈர்த்தின் விதமாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாளை தமிழகம் முழுவதும் நடத்த இருப்பதாக முடிவெடுத்திருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அலுவல் கூட்டங்களை புறக்கணிப்பது என்றும் முடிவெடுத்திருக்கின்றோம். அரசு இன்று பேச்சுவார்த்தைகள் கொடுத்த உறுதிமொழிகளை ஆணையாக வெளியிடுவதற்காக 3 நாட்கள் நாங்கள் பொறுத்திருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கைகளும் அரசு கொடுத்த உத்தரவாதமும் செயல்படுத்திடுவார்கள் என்று நம்புகிறோம். அதனை செயல்படுத்தவில்லை என்றால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய பாக்டா அமைப்பினுடைய அவசர செயற்குழு கூட்டம் கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் தமிழகம் முழுவதும் எடுப்போம் என்ற அடிப்படையில் எங்களுடைய முடிவு எடுத்திருக்கின்றோம். சார், ஏற்கனவே இருந்த மருத்துவ பாதுகாப்பு சட்டப்படி இந்த அரசு இந்த விஷயத்தில் கையாண்டிருக்கா, நடவடிக்கை எடுத்து? அதாவது இன்றைக்கு காவல்துறை டிஜிபியை நேரடியாக வந்திருக்காங்க. அவங்க சொன்னபடி இப்போ மீட்டிங்கில் நடந்ததில் இந்த தற்பொழுது அந்த மருத்துவரை கத்தியால் குத்திய நபரின் மீது அந்த ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 48/2008 கீழும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அப்புறம் இந்த நார்மலாக இந்த கொலை முயற்சிக்கு போடக்கூடிய அந்த செக்ஷன்ஸையும் போட்டிருக்காங்க. நாங்கள் அதை மீடியாவில் அதை அந்த எஃப்ஐஆரை வெளியிட வேண்டும் என்று காவல்துறை டிஜிபி அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கோம். அவரும் அதை வெளியிடுறேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ டாக்டர் சார், ஒரு சங்கம், இந்திய மருத்துவர் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் போராட்டத்தில் ஈடுபடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு குழப்பம் இருக்குது நோயாளிகள் மத்தியில், அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அதாவது இந்திய மருத்துவ சங்கம் என்பது தனியார் மருத்துவர்கள் மட்டும் உள்ளடக்கிய ஒரு சங்கம். அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு மருத்துவர் பாதிக்கப்படும் போது அவர்கள் தனியார் மற்றும் பிரைவேட் மருத்துவர்கள், கவர்மெண்ட் மருத்துவர்கள் இணைந்து இருக்கிறார்கள் கொஞ்சம் பேர். அதன் அடிப்படையில் அவங்களுடைய எண்ணம் அவர்களுடைய மக்களுக்கு தெரியப்படுத்துகின்ற விஷயத்தை நாங்களும் வரவேற்கின்றோம். அதே சமயத்தில் நாங்கள் மக்களுக்காக பணியாற்றுகின்ற சூழ்நிலையில் அரசு மருத்துவமனை பணிபுரிவதனால் எங்கள் அரசு கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இன்றைய எங்களுடைய பணி புறக்கணிப்பு போராட்டம் என்பதை மாற்றி நாங்கள் மக்களுக்காகவும் அரசுடைய கோரிக்கையை செவியெடுத்தும் நாளைக்கு எங்களுடைய அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக நாளைக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம்.